பிள்ளைங்க மனசுல நம்பிக்கை வீசுறாங்க கண்ணுல திராவிட இயக்கத்தின் முன்னோடிகளான பெரியார், அண்ணா பிறந்தநாள் மற்றும் திமுக தொடக்க நாள் என்று கொண்டாடப்பட்டு வருகிறது. கரூர் கோடங்கிப்பட்டியில் நடைபெறும் திமுக முப்பெரும் விழாவிற்கு மேடைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது வருகை தந்துள்ளார். அது தொடர்பான காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் திமுகவின் முப்பெரும் விழாவானது தொடங்க உள்ள நிலையில் தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விழா மேடைக்கு வரும் காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். முப்பெரும் விழா நடைபெறும் மேடைக்கு பேரணியாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருகை தந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கரூர் கோடங்கிப்பட்டியில் நடைபெறும் திமுக முப்பெரும் விழாவானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் திறந்த வாகனத்தில் முப்பெரும் விழா மேடைக்கு பேரணியாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து கொண்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், தற்போது நடைபெறவுள்ள முப்பெரும் விழாவின் சிறப்புகள் என்ன விவரம்? வணக்கம். திமுகவினால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் திமுகவினுடைய முப்பெரும் விழாவானது தற்போது துவங்க இருக்கிறது. இந்த வருடம் கரூரில் இன்னும் சற்று நேரத்தில் முப்பெரும் விழா துவங்க இருக்கிறது. இதற்காக திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்தவெளி வேனில் தற்போது வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தொண்டர்கள் உற்சாகமாக கையசித்து மாநாட்டு திடலில் உற்சாக வரவேற்பு கொடுத்து வண்ணம் இருக்கிறார்கள். கரூரில் இந்த வருடம் தற்போது நடக்க இருக்கக்கூடிய இந்த முப்பெரும் விழா திமுகவின் மிக முக்கிய விழாவாக காணப்படுகிறது. ஏனென்றால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு மேற்கு மண்டலத்தை திமுக, குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளையும் திமுக வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்புடன் பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக முன்னெடுப்புகளாக செய்து வருகிறது. அதன் அடிப்படையிலே ஏற்கனவே சேலத்தில் நடந்த இளைஞரணி மாநாடு, தற்போது கரூரில் நடைபெறும் இந்த முப்பெரும் விழா என்பது பல்வேறு விஷயங்களை, குறிப்பாக திமுகவினுடைய தொடர் பிரச்சார பயணமாக மேற்கு மண்டலத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் திமுக தற்போது கரூரில் இந்த விழாவை நடத்தி வருகிறது. ஒவ்வொரு வருடமும் 1977 மெரினாவில் அப்போது முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் முப்பெரும் விழாவை, அப்போது திமுக என்ற கட்சி துவங்கி வெள்ளி விழா நடத்தப்பட்ட ஆண்டு. எனவே அந்த ஆண்டை நினைவு கூறும் வகையிலும், அதே போல பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் ஆகியோர் பிறந்த நாளை உள்ளடக்கி முதல் முறையாக 74ஆம் ஆண்டு முப்பெரும் விழா என்று அறிவித்து மெரினாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் கடலை உருவாக்கினார். அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக திமுக ஒவ்வொரு வருடமும் இந்த முப்பெரும் விழாவை தொடர்ச்சியாக கொண்டாடி வருகிறார்கள். அதே போல 1985 என்ற ஆண்டில் நடைபெற்ற முப்பெரும் விழாவின் போது தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் ஆகிய இந்த 3 பேர் பெயரிலும் விருதுகள் முதல்வர்கள் வழங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தற்போது வரை இந்த விருதுகள் பல்வேறு பரிணாமங்களுக்கு 7 பேருக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது நடைபெறக்கூடிய இந்த கரூர் மாநாட்டில் கூட தந்தை பெரியாருடைய விருதை கனிமொழி அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். அதே போல பேரறிஞர் அண்ணா விருதை சீதாராமன் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். கலைஞர் விருதினை ராமச்சந்திரன் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். மேலும் தொடர்ச்சியாக பாவேந்தர் பாரதிதாசன் விருதினை குளித்தலை சிவராமன் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். பேராசிரியர் விருது மருதூர் ராமலிங்கம் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். அதே போல ஸ்டாலின், தற்போது முதலமைச்சர் கூடிய மு.க. ஸ்டாலின் விருதை பொங்கலூர் பழனிசாமி அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். இதில் கடந்த வாரம் குளித்தலை சிவராமன் மறைந்ததை அடுத்து அவரது குடும்பத்தினர் இந்த விருதை தற்போது இந்த விழாவிலே பெற்றுக் கொள்ள இருக்கிறார்கள். மேலும் இந்த வருடம், அதாவது கரூரில் நடைபெறக்கூடிய இந்த விரதத்தில் முதல் முறையாக முரசொலி செல்வம் அவர்கள் பெயரில், அதாவது முரசொலி அறக்கட்டளையின் சார்பில் ஒரு விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அது மூத்த பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த விருது A.S. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு முதலமைச்சர்கள் வழங்க இருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக திமுகவில் சிறந்த அளவில் பணியாற்றக்கூடிய ஒன்றிய செயலர் மற்றும் போர் கழக செயலர் உள்ளிட்டவர்களை அட்டவணைகளாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு முதலமைச்சர்கள் விருது வழங்க இருக்கிறார். மேலும் இந்த விருதானது திமுக சார்பில் ஒவ்வொரு வருடமும் நடத்தப்படக்கூடிய
பொதுவாக திராவிட இயக்க கட்சிகள் அனைத்துமே இது போன்ற விழாக்கள் தொடர்ச்சியாக, அதாவது பெரியார் பிறந்தநாள், அண்ணா பிறந்தநாள் கொண்டாடும் நிலையில் திமுக சார்பில் முப்பெரும் விழாவாக இது கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் தொடர்ச்சியாக இந்த விருதை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விஷயங்கள், அதாவது ஒவ்வொரு திமுகவினருக்கும் உற்சாகம் ஏற்படுத்தும் வகையிலும் வருகின்ற தேர்தலுக்கு சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த விருதுகள் அவர்கள் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் தொடர்ச்சியாக தற்போது முதலமைச்சர் அவர்களும் 6:10 மணி அளவில் இந்த மாநாடு குறித்து உரை நிகழ்த்துகிறார். திமுகவில் தற்போது முக்கியமாக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே இந்த மாநாட்டில் பேச முடியும். அதன் அடிப்படையிலே திமுகவுடைய பொருளாளர் டி.ஆர். பாலு, திமுகவுடைய முதன்மை செயலாளர் கே. நேரு, துணை பொதுச் செயலாளரான ஐ. பெரியசாமி, திருச்சி சிவா மற்றும் ராசா, கனிமொழி கருணாநிதி, அந்தியூர் செல்வராஜ் ஆகியோரும் இந்த உரையை இருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர் கரூர் மாவட்டத்துடைய செயலர் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமை இருக்கிறார். தொடர்ச்சியாக இவர்கள் எல்லாம் பேசிய பிறகு முதலமைச்சர் அவர்களும் குறிப்பாக தேர்தல் குறித்து அவரோட உரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த உரையில் பல்வேறு விஷயங்கள், திமுகவுடைய இந்த தேர்தல் வியூகங்கள் குறித்தும் அவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவில் தற்போது கரூரில் மிக பிரம்மாண்டமாக இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வருகின்ற தேர்தலில் ஏற்கனவே திமுக 200 தொகுதிகளை இலக்கு என்ற அடிப்படையில் பல்வேறு விஷயங்களை அவர்கள் தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். குறிப்பாக உடன்பிறப்பே வா என்ற நிகழ்ச்சிகள் மூலம் தொகுதி வாரியாக ஒவ்வொருவராக அறிவாலயத்துக்கு அழைத்து அவர்களுடைய சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், மேலும் எந்தெந்த தொகுதிகள் எல்லாம் சற்று பலவீனமாக இருக்கிறது என்பதை கணக்கிலிட்டு அதற்கான பணிகளை அதாவது தேர்தலுக்கு முன்னாலேயே முன்கூட்டியே செய்ய வேண்டும் என்று பல்வேறு அறிவுரைகளையும் மற்றும் திட்டமிடலையும் தொடர்ச்சியாக திமுக சார்பில் செய்யப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே கடந்த தேர்தலின் போது, அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலின் போது தோல்வியடைந்த தொகுதிகளும் 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது குறைந்த வாக்கு பெற்ற தொகுதிகளும் என தனித்தனியாக கணக்கீடு எடுத்து அந்தந்த தொகுதிகளுக்கு அதிகமாக கூட்டம் நடத்தல், அதிக பொதுமக்களுக்கு அரசினுடைய சாதனை திட்டங்கள் கொண்டு போய் சேர்த்தல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பல்வேறு கட்டங்களாக கொண்டு போய் சேர்க்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது முதலமைச்சர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டமும் அனைத்து முயற்சிகளும் அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த மாநாடு நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக ஓரணியில் தமிழ்நாடு திமுக தனது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக கருதுகிறது. எனவே அதற்கான வெற்றி விழாவாகவும் இந்த மாநாடு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் இன்று காலை முதலே சாராசாராக கரூரை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் அவர்களுடைய தலைவருடைய அந்த உரையை கேட்க இருக்கிறார்கள். மேலும் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சி குறிப்பாக திமுகவினரால் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டு அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பாக இருக்கிறதாக கூறி முதலமைச்சர் கடந்த மாவட்ட செயலரின் போது கூட அவர் வாழ்த்து தெரிவித்தார். அந்த அடிப்படையிலே தற்போது முதலமைச்சர்கள் அவர்களை சிறப்பாக பணியாற்றியவர்களையும் வாழ்த்தும், அதே போல அவர்களுக்கு சான்றிதழும் இந்த மாநாட்டில் தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் திமுகவுடைய முக்கிய விழாவாக கருதப்படும் இந்த மகாநாட்டில் பல்வேறு இடங்களிலிருந்து தொடர்ச்சியாக பல திமுகவினுடைய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களும் கரூரை நோக்கி பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் உடன்பிறப்பே வா என்ற கடிதத்தின் மூலம் உங்களையெல்லாம் பார்ப்பதற்கு கரூரில் நாம் ஒன்றிணைவோம், உங்களையெல்லாம் பார்ப்பதற்கு நான் மிகுந்த ஆர்வமாக இருக்கிறேன் என்று கடந்த வாரம் தன் தொண்டர்களுக்கு எழுதிய மடலில் கொடுத்திருந்தார். அதே போல தற்போதும் கூட புன்னகை சித்தவாறு தொடர்ச்சியாக தொண்டர்களை நோக்கி வணக்கம் கூறி அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்று முதலமைச்சர்கள் வந்து கொண்டிருக்கிறார்.